பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் உங்கள் அலுவலாமல் ஆசீர்வதித்து பெருக செய்வாரார். இன்று ஒரு கூட்டம் ஆயத்தப்படுத்தணும். என் தாயார் மரித்து 3 ஆண்டுகள் நிறைவான ஒரு நாட்கள். இந்த நாட்களுக்கு எதுவுமே செய்யக்கூடாது என்ற ஒரு எண்ணங்கள் மனதில் இருந்தாலும் அதன் காலத்துக்கு நேர்த்தியாக நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னது பிரசங்கியத்தில் 3ஆம் அதிகாரம் 11வது. அந்த காலத்துக்குரிய காரியத்தை அவர் செய்ய நல்லவராக இருப்பார். என்கிட்ட இருந்தாலும் அது ஒரு விஷயத்துக்காக ஆயத்த பண்ணி வைத்தா அதை எடுத்து என்னுடைய காரியத்துக்கு செலவழிக்க மாட்டேன். எனக்குள்ளது எனக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்று சொன்னால் நிச்சயமாக அதை செய்வேன். அப்போது நான் அதை விட்டுடலான்னு சொல்லி பார்க்கும்போது என் பிள்ளைகள் எழும்பி அதை நான் செய்கிறேன் என்று சொல்ல ஆரம்பித்தேன். ஆனால் சிறுக விதைத்தது பெருக அறுத்தாங்க, அவ்வளோதான். அதுபோல் எதிர்பாராத ஒரு செய்திகளை கேட்கக்கூடியதாக இருந்தது. வேதத்தில் ஒரு விஷயத்தை வைத்திருக்கோம். சில காரியங்கள் என்ன நம்ம தடை பண்ணாலும் வேதத்தில் சொன்னபடி நடக்கும். எப்படி நடக்குன்னா, யோபு புத்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் படிக்கும்போது, அவன் கல்லறைக்கு கடந்து போனாலும் அவன் கோரிக்கை என்றால் அவனுடைய சிந்தனைகள், செயல்கள், அவன் ஜீவனோடு இந்த பூமியில் வாழ்கிற காலத்தில் சொல்லப்பட்ட காரியம் நிறைவேற்றுவன் என்று அழகாக இருக்கும். இந்த கல்லறைக்கு கடந்து போய் தூணை நம்ம பார்க்குறோம் என்று சொன்னால் சிலுவையை தான் பார்த்துருப்போம். தூண் தான். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா யாக்கோபுடைய மனைவி அப்போ நல்லா இருக்கும். ராக்காலுடைய மரணத்துக்கு பிற்பாடு ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்திலிருந்து அதை படித்தேன்னு சொன்னால் 20ஆம் வசனத்தில் கல்லறைக்கு போகும்போது யாக்கோப்பு அதுக்கு ஒரு தூணை வச்சாராம். அந்த தூணு தான் இன்னைக்கு சிலுவையாக மாறி வைத்திருக்கிறாங்க. ஒரு அறியப்படாத ஒரு செய்திகளை இன்னைக்கு கேட்கக்கூடியதாக இருந்தது. ஒருவர் கடந்து சரியாக அவர்கிட்ட 4 முறை இல்லை 5 முறை தான் பேசியிருப்பேன். இந்த 5 முறைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் பேசி கொண்டு வரப்படும் போது அந்த விட்டு கொடுக்குற எண்ணங்கள், சில இடத்துல சிலர்லாம் ஊழியக்காரன் வந்துட்டாங்கடான்னா நம்ம பேசும்போது எதிர்க்கு ஒருத்தர் பேசுகிறாரு, இல்லை அவர் கொஞ்சம் உயர்ந்தவராக இருந்தார்னா அவர் பேசப்படும் போது மற்ற ஊழியக்காரர் பேச அனுமதிக்க கிடையாது. இது உண்மை, மறக்க முடியாது. இதெல்லாம் இல்லை யாராலும் சொல்ல முடியாது. என் வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை பார்த்துருக்குறேன். அதுபோலலாம் பொதுவாகவே எதிரையும் நான் கண்டுக்காத கடந்து போகிற காரணங்கள் அதுதான். எனக்கு என்ன உள்ளதோ, எதை தேவனிடத்தில் நான் விரும்புகிறேனோ அந்த காரியம் சரியாக நடந்து வரும்போது என் உள்ளத்துலேருந்து தேவன் பேச நினைக்கிறதை சொல்லிவிடுவேன். இல்லைன்னா அதை கொடுத்து அதிகமாக அதை செயல்படுத்த மாட்டேன். அப்படி ஒரு மனுஷரே ஒரு 5 முறை அவரை நான் பேசுகிறேன். நாங்கள் சமயத்தில் கடந்த மாதத்தில் 3ஆவது வாரம் அந்த பட்டணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊருக்கு கடந்து போய் ஊழியங்களை பார்த்துட்டு கடந்து வந்தோம். மறுபடியும் அதே பட்டணத்துலேருந்து அதே கிராமத்துலேருந்து வேறு ஒரு பக்கத்தில் உள்ள கிராமத்துக்கு அது வழியாக தான் கடந்து போனோம் நாங்கள் போகிற ஊருக்கு. அப்போ அந்த கிராமத்தின் வழியாக ஒருவருக்கு தேவையை சந்திக்க அவரை போய் எங்கள் வீட்டில் சந்தித்து ஜெபம் பண்ணிட்டு வரோம். அப்போ ஜெபித்து வரப்படும் போது அவருக்கு தேவன் ஒரு விடுதலை கொடுக்குறார். அதாவது சபையார் கடந்து போய் எண்ணெயை பூசி ஜெபின்னு இருக்கும் பைபிளில். யாக்கோப்பு புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 14 சபையில் மூப்பர் கடந்து போய் எண்ணெயை பூசி ஜெபித்தால் அவன் என்ன பண்ணுவான்? விடுதலை பெறுவான் என்று திட்டவட்டமாக இருக்கும். அதுபோல் விஷயத்தை கர்த்தர் சொன்னபடி அந்த 22 கிலோமீட்டர் திருத்தணி பகுதியில் கடந்து போனோம், ஜெபித்தோம். அடுத்த நாள் விடுதலை பெற்றதுக்கு அவர் சாட்சி சொன்னார். நிச்சயமாக அவர் நல்லா இருக்கு, அதில் ஒரு குறையும் கிடையாது. அந்த நல்லா இருக்குன்ற வார்த்தைக்கு இடத்தை அவர் சரீரம் தான் கொடுக்கணும், அவர் ஆத்மா தான் கொடுக்கணும், அவர் சிந்தனைகள் தான் கொடுக்கணும், அவர் செயல் தான் கொடுக்கணும். தவிர என்னுடைய விசுவாசம் நான் சொன்னதை கர்த்தர் செய்து முடித்தார் என்ற நம்பிக்கையோடு கடந்து போய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தெளிவாக திட்டமாக அந்த பிள்ளைக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். அப்போ அந்த விடுதலை கொடுக்கும்போது தனிமையாக இருப்பது நல்லதுன்னு ஒரு துணையை கொடுக்க போகிறார் என்ற விஷயமும் எனக்கு உணர்த்தப்பட்டது. நடக்க போகுது அவர் வாழ்க்கையில். அவர் இருக்கிற இடத்துக்கு பகுதியிலேயே தேவன் கொடுக்க ஆயத்தப்படுத்துவார். அவரை சுற்றி ரொம்ப தொலைவாக கிடையாது, அவரை சுற்றி கண்ணுக்கு தொலைவாக இருக்கிற யாரோ ஒரு மூலியமாக தெரிவித்து அறிவிக்க போகிறாங்க. அந்த செய்தி அவங்க மூலியமாக நமக்கு வரப்போகுது. கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார் என்று நன்றிகளை தெரிவிக்க போகிறாங்க. வெள்ளியுடைமை பொன்னுடைமை கிடையாது, தேவனுக்கு நன்றியை தெரிவிக்க போகிறாங்க. அப்படி தான்
இந்த பூமியில் வாழப்படும் போது சில காரியத்தை கர்த்தர் நமக்குள்ளே பேசி கொண்டே வருவார். அது நடத்துகிற விதமே வித்தியாசமாக இருக்கும். இன்றைக்கி என்ன செய்திக்குன்னா, என் தாயார் மரித்து 3 ஆண்டுகள் நிறைவுக்கு செய்தி கடந்து வந்தோம். நிறைய செய்திகளை கொடுத்து ஒரு 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்திலிருந்து பேசுகிறார். திட்டவட்டமாக பேசுகிறாரு. சில இடத்துல வசனம் சொல்லாதே விஷயத்தை சொல்லின்னு வர்றார். ஒவ்வொரு இடங்களையும் பார்க்கும்போது லாசரை கொடுத்து ஒரு செய்தி. லாசர் 2 லாசர் இருக்கிறாங்க. ஒரு லாசர் இந்த பூமியில் வாழப்படும் போது ஒரு வசதி படைத்த வீட்டுக்குள்ளே கீழே விழுதில் சாப்பிட்டு இருந்து அவதிப்பட்டு மரணம் ஏற்படும் 2 பேருக்குமே, ஒருவன் ஆபிரகாம் மடியில் இருப்பான், ஒரு லாசர், இன்னொருத்தன் பணக்காரனா பண்ணுவான். இக்கட்டான பிரச்சனை மாட்டி இப்படிப்பட்ட பிரச்சனை எனக்கு வரக்கூடாது என்று சொல்லி ரொம்ப அழகாக இருக்கும். அது லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம் வாசிக்கும்போது சொல்லுவான், ஆபிரகாம்கிட்ட என்னை போல எனக்கு 5 சகோதரன் அவனுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சில விஷயத்தை எடுத்துக்கொள்கிற செய்தியை மட்டும் கவனித்து அது பின் என்னான்ட்டு யோசிக்க மாட்டாங்க. அவர் ஒன்றுமே பெருசாக எடுத்துன்னு போகல, அப்படியே போகிறாரு காமனா. அதாவது புதுசாக ஒரு இடத்துல ரோடு போட போகிறாருன்னா அந்த ரோட்டை போடுறதுக்கு உடனடியாக ஸ்பீடாக ஓட்ட மாட்டாங்க யாருமே. அது கொஞ்சம் தண்ணி ஊறட்டுமே, இது பேத்துக்குமே, இது எதனா நாசனம் ஆகிடுமே. நீங்கள் பாருங்கள், ரோடு போட்ட உடனே யாராவது வண்டி போனால் எப்படி போதும் அந்த வண்டிலாம் பள்ளம் இருக்கும். அப்போ அந்த பள்ளம் வராத அவர் அது அந்த அளவுக்கு வண்டி ஓட்டணும்னா எப்படி இருக்கும், அந்த ரோடு நல்லா இருக்கும், ரொம்ப நாள் இருக்கும். அதுபோல் அவர் செய்திகள் அப்படி இருக்குது. கஷ்டமில்லாத செய்தி, ஆனால் கடினமான உபதேசம். அவர் கொடுக்குற செய்தி கேட்கணுமோ ஒரு சந்தோஷத்துக்கு நிறைவாக இருந்தாலும் உள்ளங்கள் திறக்கக்கூடியது ஒவ்வொன்றும். அப்போது இந்த கல்லறை கொடுத்து அதிகமாக செயல்படணும்னு சொன்னால், ஒன்று யாக்கோப்பின் காலத்தில் ராக்காலுடைய மரணத்துக்கு ஏற்படும் போது ஒரு கல்லறைக்கு கடந்து அதுக்கு ஒரு தூணை வைக்கிறாருன்னு சொல்லி ஆதியாகமம் புத்தகத்தில் 35ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படிக்கிறோம். அப்போ இந்த இன்றைக்கு கல்லறை அப்படி கிடையாது, சிலுவை இருக்கும் எல்லா கல்லறையும். இது சங்கீத புத்தகம் 103ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் படிக்கப்படும் போது ரொம்ப அழகாக இருக்கும். அப்போது மேற்குக்கும் கிழக்கு எவ்வளோ தூருக்கு அவ்வளோ தூருக்கு உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்றது இருக்கும். அப்போது நம்ம பாவங்களை மன்னிக்கப்பட்ட காரியத்தை கொடுத்து சிலுவையினுடைய அங்கீகாரத்தை அங்கே காட்டப்படும். 2 வசனத்தை படித்தா ஒரு மனிதனுடைய மனநலங்கள் எப்படி இருக்குதுன்றது ஈஸியாக கேட்ச் பண்ண 2 விஷயம் பார்த்தாங்க. ஒன்று, மற்றவனுடைய தூரத்தில் நினைவுகள் அறிந்து முகபாவனை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சகோதரன், ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரனை கொடுத்து ஒரு கர்ப்பத்தில் சுமக்கப்பட்டு தாயாருக்கோ இல்லை அவங்களுக்கு உறவினருக்கோ மற்றவங்களுக்கு தெரிய விஷயம், ஒரு ஊழியக்காராக தூரத்துலன்னு சொல்கிறாரு, இது உன்னுடைய தங்கச்சியா, அந்த பாப்பாவுக்கும் இவருக்கும் சம்மந்தம்லாம் இருக்கும், அந்த பாப்பா ரொம்ப நல்லா இருக்கும், அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே இருப்பார். ஆனாலும் விஷயங்கள் சரியாக தானித்து பேசக்கூடிய வார்த்தைகள் இப்படி பேசியிருக்கும் போது மரணம் ஏற்பட்ட தாயாரை கொடுத்து ஒரு ஜென்ரல் மெசேஜ் அது. ஆனால் அது மனிதனுடைய மனநிலைமைகள் எப்படி இருந்தால் கடவுள் இடத்துல இருப்பாங்க, கடவுள் மறித்தாலும் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்றது கொடுத்து தெளிவாக சொல்கிறார். ஒரே வசனம் தான் படிப்பாங்க நிறைய பேர், தெரியுங்களா? 1 தெசலோனிக்கே புத்தகத்தை 4ஆம் அதிகாரம் அந்த 14 படிச்சுட்டாங்க. இல்லைன்னா யோவான் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தை நீ கலங்காத கொடுத்து பேசுவாங்க, என்னிடத்தில் விசுவாசமாக இருங்க அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு செய்தி. ஆனாலும் மரணத்துக்குரிய செய்தியை நிறைய விஷயத்தில் பேசியிருப்போம். 23ஆம் சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசுவாங்க. ஆனால் முறையானது அது கிடையாது. யோபு புத்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிக்கும்போது ஒரு மனிதன் பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. இங்கே என்ன சொல்லணும்னா, ஒரு ஜீவனுக்கு இவ்வளோ நாள் தான் இருக்குன்னு ஒரு எல்லை இருக்குதான், அதுக்கப்புறம் தாண்டி போக தேவன் நினைத்தால் மட்டும் முடியும்னு சொல்லி இது படிக்கிறோம். அப்போ மரணத்துக்குரிய விஷயத்தை எடுக்கணும்னு சொன்னால் பாதிக்கு பாதி செய்திகளை எடுத்து பசங்க பண்ண முடியும். அப்படி ஒரு செய்தி தான் அழகாக கொண்டு போனார். கடைசியாக ஒரு செய்தியை கொண்டு வந்தார். அப்போ அந்த செய்தியை கொடுத்தா ஒரு 12 வயசு பருவகால பிள்ளைகளுடைய கூடிய காரியத்தை பார்க்கப்படும் போது அந்த அந்த காரியத்தை சொல்லப்படும் போது ஒரு மனிதனுடைய மனநிலைமைகள் அது நினைக்கப்படும் போது மார்க் புத்தகத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். 5ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனத்தில் விசுவாசத்தை கொடுத்து பேசின ஒருவர், அங்கே ஒருவன் ஓடியாந்து சொல்வான், உன் மகளும் மரித்து விட்டால் போதகரை நீ எதுவுமே சொல்லாதே, இவ்வளோதான். அப்போது தகப்பனை பார்த்து சொல்கிற, நீ விசுவாசிக்கூடுமானால்ன்ற, நீ விசுவாசிக்கிறனா இருன்றாரு. அவன் விசுவாசமாக இருக்கிறான், அந்த வீட்டுக்கு கடந்து போகிறாரு.
வழிபோக்கில் உட்காந்துகள் எழுந்து வெளியே போகும்படி செய்கிறார். நல்லா பாருங்கள், சிலருக்கெல்லாம் ரொம்ப முடியாத படுத்திருப்பாங்க, அன்கண்டிஷனில் இருப்பாங்க. அவங்கள இங்கே வெளியே உட்காந்துங்கிறது அழுத பார்த்து வரவங்களாம் மறித்தாங்கன்னு முடிவெடுத்துருவாங்க. ஆனால் இங்கே ஒரு வித்தியாசமான செய்தி. அது மகள் மறித்தது கன்ஃபார்ம். ஆனால் தேவன் சொல்கிறாரு, அவள் உறங்கி கொண்டிருக்கிறார், அவள் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி மகளை எழுந்துக்க வேண்டும் சொன்ன உடனே எழுந்தார். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் எழுந்துக்குரிய காரியங்கள் நிறையா இருக்குது, எழுந்துக்க வேண்டிய காரியங்கள் இருக்குது. இன்னும் அவங்க எப்படி இருக்கிறாங்க? மரித்தவர்கள் போல் விழுந்து கிடக்கிறாங்க. மரித்து போனவர் போல் நம்மளை யார் எழுப்போம்? நம்ம தான் முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு சொல்லி உட்காந்து அப்படி தானே உட்காந்துருக்காங்க. நிறைய பேர் விசுவாசி பாருங்கள், எல்லாம் முடிஞ்சிச்சுங்க, இனிமேல் நடக்குது இல்லையா? ஒரு லாசரை கொடுத்து அவர் பேசினார். ஒரு லாசரு பலவிதமான இந்த பூமியில் வாழப்படுமா கஷ்டம் நெடுக்கங்களோடு மற்றவங்க கொடுக்குற ஆகாரத்தை கீழே விழுத சிந்தபடி அதை சாப்பிடும்போது நாய் அவர் காலை நக்கும் போது கூட அவர் ஆகாரம் பண்ணி மறித்த போகிறார். ஐஸ்வர்யமாக வாழ்ந்தான் பாருங்க ஒருத்தன், அவனும் மரணம் ஒரே நாள் ஏற்படுகிறது. ஆனால் இந்த உலகத்தில் கஷ்டம் பாடு உபத்தோடு வாழ்கிறவன் ஆபிரகாம் மடிக்கு போயிட்டான். சுகபோகத்து வாழ்ந்தவன் எங்கே போயிட்டான்? அக்னி ஜோலிக்கு போய் நிற்கிறான். அங்கே ஒரு டிராபிக்கை எடுத்தார், ரொம்ப நல்லா இருந்தது. அப்போது அந்த செய்தியை அடுத்த டிராபிக் கடந்து போகும்போது ஒரு விஷயத்தை பேசுகிறாரு. அப்போ நான் எதிர்பாராத அந்த செய்தி எடுக்கிறேன். எங்கே? யோவான் 11ஆம் அதிகாரத்தில். அங்கே ஒரு லாஸ் இருக்கிறான், இங்கே ஒரு லாஸ் இருக்கிறான். அப்போ லாசரே வெளியே வா என்ற விஷயம் ஒன்று. இந்த பூமியில் இருந்த பிரச்சனையிலிருந்து எடுத்து அவர் ஆபிரகாம் அடி வச்சு அவர் சந்தோஷப்படுத்தாரு. இங்கே மரணம் இருக்கும்போது தன் சகோதரியுடைய வாஞ்சிகள் விருப்பத்தை பார்த்து வெளியே வா என்று சொல்லி அவனை சூழ்ந்திருக்கிற கட்டு. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன தெரியுங்களா? கட்டப்பட்டிருக்கு. ஞானஸ்தானம் எடுத்தது உண்மை தான், பொய் கிடையாது. பிரதிஷ்டை பண்ணது உண்மை தான், பொய். ஆனால் தன்னை சூழ்ந்திருக்கிற கட்டுகள் அவுக்கப்படுதான்னு கேட்டால் கிடையாது. லாசரே வெளியே வான்னு சொன்ன அடுத்த நிமிஷம் என்ன சொல்கிறாரு? அவனுக்கு காலில் கட்டப்பட்ட கட்டுகளை அவுக்கப்படணும். இன்றைக்கி அப்படிப்பட்ட கட்டப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? எழுந்துக்க முடியாது, நடக்க முடியாது, தவித்து கொண்டிருக்கிற சகோதரிகளாக நீ இருக்கிறீங்க. ஒரு செய்தி, மரணத்துக்கு ஒரு செய்தின்றது சிம்பிள், அழகான செய்தி. அது கொண்டு போன நோக்கங்குது பாருங்கள், இதுதான் ஈஸி. அது கொண்டு போகிற நேக்கம் சந்தோஷத்தோடு சிரிக்க வைத்து அந்த சந்தோஷத்தில் ஆவியானவர் உணர்த்தப்பட்டு அந்த செய்தியை போய் இதயத்துக்குள் நுழைத்து அதை அந்த கதவுகள் திறக்கணும் இல்லையா? இதோ வாசல் படியை தட்டுகிறேன் என்று வெளிப்பாடு 3ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம் இல்லையா? 20ஆம் வசனத்தில் அந்த வாசல் படியை தட்டி கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு வசனத்துக்கும். அப்போது அறியப்படாத தெய்வம் என்று ஒரு செய்தி இருக்குது. அப்போஸ்தலர் புத்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இருக்கும். அங்கே ஒரு போர்டு இருக்கும், அறியப்படாத தெய்வன். கிறிஸ்துவை பற்றி அறியப்படாத தெய்வன் போட்டிருக்காங்க. இந்த அறியப்படாத தெய்வத்தை தான் அறியும்படியான செய்திகள் எடுக்கிறது. இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியாதுங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி நல்ல செய்திகள் கொடுக்க தெரியாது. நான் கடந்த செய்தியில் கூட உங்களுக்கு சொன்னேன், இயேசு எங்கே அவருடைய வருகையை கொடுத்து யார் யார் சொல்லப்பட்டு வந்தாங்கன்னு லைனாக உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? அந்த செய்தி தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆதியாகத்தில் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலையும், என்னாங்க 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலையும், மிக 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலையும், ஏசாயா புத்தகத்தின் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலையும், ஏசாயா புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலையும், அப்போது தானியேல் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலையும் இயேசுவின் வருகையை சொல்லப்பட்டதுக்கு விலகுது. சிம்பிளாக சொல்கிறாங்க, இயேசு வந்தாருங்க, 40 நாள் உபவாசம் போட்டாருங்க. ஆனால் வந்தவன் என்ன உபவாசம் முடிந்தால் என்ன நடந்ததுலாம் தெரியாது, உபவாசத்தை மட்டும்தான் தெரியும். ஆரம்ப ஸ்டேஜ்லேயே ஆண்டவர் பார்த்தீங்கன்னா மத்திய புத்தகம் 4ஆம் அதிகாரம் வசனத்தை சொல்லுவார், அப்பாலே போ சாத்தானே. ரொம்ப அழகாக இருக்கும் பைபிளில். அப்போ நம்ம தெளிவில்லாத இருக்கிறோமே, தெளிவடைய தான் இது போல் செய்திகள். அவர் என்ன கொடுத்து சொன்னார், கடினமானதான் இல்லைங்க, உள்ளதை உள்ளபடி சொல்லிட்டு கடந்து போவோமே. அப்போ இங்கே அறியப்படாத ஒரு தெய்வம் உண்டுங்க. அந்த தெய்வத்தை தான் இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாகவும் இந்தியா முழுக்கும் உலகம் முழுவதும் ஒரே இடத்துல சுவிசேஷ இல்லையா? ரஷ்யா என்ற ஒரு தேசங்கள் உண்டு. அந்த ரஷ்யா தேசத்தை கொடுத்து கொஞ்சம் டிராபிக் எடுத்து உள்ள நுழைஞ்சு பார்த்தோம்னா, நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கப்படும் போது ரஷ்யா தேசத்தை கொடுத்து நிறைய படிப்போம். இப்போ இருக்கிறார் இல்லையா நம்ம முதலமைச்சர், அவர் பேர் தான். அதுக்குரிய அதிகாரியாக சிக்காகோ நகரில், அப்போ 1825 சிக்காகோ நகரில் ஒரு ஷூ கம்பெனி நடந்து தலைமை தாங்கி நடத்துறது யாருன்னா ஸ்டாலின். அதை தான் நம்முடைய கலைஞர் முதலமைச்சர் தன் மகனுக்கு அந்த பேரை வைத்து என்றைக்கும் இந்த ஜனங்க மறந்து போகக்கூடாது, ஒரு தலைமை தாங்கிறவங்க எப்படி இருக்கணும், ஸ்டாலினை போன இருக்கணும் என்று சொல்லி தான்
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளோ இல்லை கம்யூனிஸ்ட் ஆர்பார் சம்மந்தப்பட்டவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஸ்டாலின் என்று பேர் வைக்கப்பட்டது. ஒரு மனிதனுடைய காரியத்தை கொடுத்து ஒரு மனிதனுடைய செய்திகளை பார்த்து நம்ம அவங்களுடைய சந்தோஷப்பட சிலரெல்லாம் பார்த்தா ஒரே அரட்டடிப்பாங்க. செய்தி என்று சொல்லி ஒரு கதையை சொல்லி சொல்லி சிரிக்க வைப்பாங்க. சில செய்திகளை சிரிக்க வைக்க தேவையில்லைங்க, சிந்திக்க வைச்ச செய்திகள். எங்கள் அம்மாவுடைய 3 வருஷத்தினுடைய நிறைவு நாட்கள் வரப்படும் போது அன்னைக்கு 4வது வருஷம் துவக்கத்துக்காக இங்கே உக்காந்துருக்க ஜனங்க இதயம் மாறணும் தான் எடுத்தாங்க. அவர் போன பிற்பாடு ஒரு காரியம் நடந்தது இல்லையா? ஒரு 12 வயசு மகளுக்கு வீட்டுக்கு ஆண்டவர் போகிறாரு. ஆனால் நம்பால் என்ன பண்ணுறாங்க, ஒரு மாலை ஒன்று போட்டுக்கின்னு என்ன பண்ணுறாங்க, வெகு தொழு கடந்து போய் பார்த்துட்டு வரேன்னு கடந்து. தப்பில்லை, எப்பவும் போகலாம். அது இப்போ தான் போட்டு உபவாசம் போட்டு சாப்பிடாது போகணுன்னு அவசியம் கிடையாது. பெற்றெடுத்த தாயார் நீங்கள் சொல்கிற மாதிரி பெண்களுக்குள்ள ஆசிரியப்பட்ட மரியாதை பார்க்க உபவாசம் போட்டோன்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி எத்தனையோ பிரச்சனைகள் பாடுகள் உபத்திரத்தை சம்பாதிச்சு தான் ஆண்டவரை சுமந்து பெற்றெடுத்தவர்களுக்கு தான் ஆண்டவர் வச்ச பேர் பெண்களுக்குள்ளே இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி. இன்றைக்கி நிறைய பேருக்கு எதுவும் தெரியாதுங்க. மரியாதை கொடுத்து தப்பான மெசேஜையும் போகக்கூடாது. அந்த பருவ காலத்து இயேசுக்காக தன் சரிகளத்தை அர்ப்பணித்தாங்க, சூப்பர் அவங்க. ஆனாலும் அவங்களால முடியாத விஷயத்தை யார் செய்யறாங்க, இயேசு தான் செய்வோம். அதையும் எடுத்துன்னு வந்தார். அழகாக யோவானில் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்துன்னு வந்தார். அப்போது ஒரு தாய்க்கு கனத்தை கொடுக்கணுன்றதை என்னை பார்க்க வைக்கிற எனக்கும் வைக்கிறாரு, பார்த்துருக்கிற அத்தனை பிரசங்கம் பண்ணுறவங்களுக்கும் அதை நினைவுபடுத்துறாரு. ஒரு தாய் சொன்ன வார்த்தையை இன்னும் அந்த நாட்களில் வரலன்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் அவங்க சொன்னபடி செய்து முடிக்கிறார். ஒரு திருமணத்துக்கு வரும்போது திராட்சை ரசம் குறைப்பட்டது என்னும்போது ஆகாரம் குறைப்பட்டது, பிரியாணி போச்சு, நல்ல ஒரு பிரியாணி நினச்சி போனேன், அங்கேருந்து அது கிடைக்காத வந்தேன்னு என்று நினைக்காதபடி அங்கே கிடைக்காத ஒரு பொருளை முன்னிருந்ததை கேட்டு பின் ஒரு அதிசயமாக வாழ்க்கை. அது தாங்க முன்னே என்ன வாழ்ந்து கொண்டிருக்க எனக்கு தெரியாது, எப்படி வாழ்ந்திருக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகரை நீ ஏற்றுக்கொள்ளப்பட்டால் வெறியன் தண்ணியை கூட உன்னை திராட்சை ரசமாக மாற்றும். வெளியே அந்த முகத்தை மகிமின் முகமாக மாற்றுவார். மகிமையாக இருக்க இந்த வஸ்திரங்கள்லாம் மாறும், உன் பேச்சுகள் மாறும், முறைகள் மாறும். ஆனால் ஒரு திருமணத்தில் என்ன அடையாளம் நடந்ததோ உன் வாழ்க்கைக்கு ஒரு அடையாளம் நிச்சயமாக முடிக்கும். அப்போது கல்லறைக்கு கடந்து போனாலும் தேவனுடைய சித்தத்தின்படி எதை செய்யணும் என்று தேவனுக்கு தெரியும். ஒரு மனிதன் குடும்பத்தில் ஒருவர் மரித்து போனான்னு சொல்லி கலங்கி தவிக்கிற எத்தனையோ குடும்பத்துக்கு கடந்து போய் கர்த்தர் உதவி செய்தது உண்டு. நீ 1 ராஜாக்கள்லாம் புத்தகம் பாருங்கள். 17ஆம் அதிகாரத்தில் சாரிபாத்ன்றது ஒரு கிராமத்தில் இயேசு கிறிஸ்து என்றவர் அறியாதவர்களும் இயேசு பற்றி தெரியாதவர்களும் அப்படிப்பட்டது சாரிபாத். அந்த சாரிபாத்துக்கு போகும் வறுமையின் கோடா இருக்க அங்கே ஒரு விதவி இருக்கிறான். அந்த விதவியை கேளு, அவங்கக்கிட்ட ஒரு கலசம் தண்ணியை வாங்கி கேட்க. கலசம் தண்ணி மட்டும் இல்லை, இருக்கிற அப்பத்தில் எனக்கு முதலாக கொடுன்னு கேட்டு வாங்கி பஞ்சகாலம் தீர மட்டும் உனக்கு என்ன பண்ண அதிசயம் நடக்குன்னு சொன்னால் நீ 1 ராஜாக்கள் புத்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். விதவியை சந்திக்க முன்பே காக்காயை கண்டு போஷிப்பார். நல்லா பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீ ஏற்றுக்கொள்ளப்பட்டனா முதல்ல என்ன பண்ணுறாரு, அவர் தான் 3 வருஷம் 6 மாதம் மழை இல்லாதபடி கட்டளையிட்டவர் யார், எலியா தான் ஜெபிக்கிறார். அந்த எலியாவின் ஜெபத்தை கேட்டு தேவன் பண்ணப்படும் போது ஆற்றுல தண்ணி இருக்கு, அங்கே உட்காந்து அந்த தண்ணியை குடிக்க வச்சு அந்த தண்ணியை குடிக்கும் போது ஆகாரத்தை கொடுத்து ஒரு காக்காய் கொண்டு போஷித்து வந்த கர்த்தர். அங்கே எல்லாம் வத்தி போன பிற்பாடு எழுந்து பயணிக்கப்படும் போது இன்றைக்கி சாரிபாத்துக்கு போ என்று சொல்கிறாரு. சாரிபாத்துக்கு ஒரு விதவையை சந்திக்கிறாரு. அந்த விதவை கிட்ட தன்னுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கப்படும் போது முதல் கலசம் தண்ணியை மட்டும் முதலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆகாரத்தை எனக்கு கொடு என்று கேட்டு, அப்படி நீ எனக்கு கொடுத்தால் பஞ்சங்காலம் தீர மட்டும் உனக்கு கர்த்தர் கொடுப்பாருன்னு சொன்ன கொடுத்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார். பார்த்த அன்பு சகோதரியாக இருக்கலாம், இல்லை இதை கேட்குற சகோதரியாக இருக்கலாம். உன்னுடைய ஆத்மா சரீரத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்தேன் என்று சொன்னால் இந்த வருஷம் துவக்கும் போது சொன்னது தான், அநேக ஊழியக்காரர் வருவாங்க, ஆனால் எங்கேருந்து வராங்க எப்படி வரணும் எனக்கு தெரியாதுன்ட்டேன். அதன்படி நடக்குதாங்க. எதிர்பாராத பார்த்தீங்கன்னா என்னுடைய கூட நல்ல ஊழியர் செய்கிறவங்க தான் சென்னையில் இருக்கிறவங்க வந்திருந்தாங்க. அப்போ வரப்படும் போது கணிகாபுரன்றத்துலேருந்து வராங்க. அப்போ அவங்க வரப்படுமான்றாங்க. எதிர்பாராத செய்தியை நாங்கள் கொடுக்குறோம், செய்தி பிரசங்கிக்கிறார். 2வது பார்த்தீங்கன்னா கிராம ஊழியங்கள்லையும் பார்க்குறேன், திடீர்னு கூப்பிட்டு வர செய்தி என்று பேச தேவனை ஒரு காரியத்தை சொல்லப்படும் போது தாமதிக்காத சொல்லணும். அப்படி தான் பவுல் சொன்னார். அந்த அறியப்படாத தெய்வத்தை பற்றி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி அந்த காரியத்தை அவர் மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட தேவன் என்று, மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தேவன் என்று சொல்லி அந்த மெய்யான தெய்வத்தை கொடுத்து தெளிவாக திட்டமாக
பவுல் வச்சிருந்த பிரசங்கத்தை கேட்டு தான் அநேக ரட்சிப்பு வந்தது. பவுலுக்கோ எதிர்பான செயல் வந்தது. இந்த சுவிசேஷத்தை சரியாக பகிர்ந்து போய் நீ எங்கே இருந்தாலும் உன்னை குற்றப்படுத்துவாங்க, உன்னை வேதனைப்படுத்துவாங்க. அதை கண்டு ஒரு நாளும் பயப்படாது. உபாகத்தில் 7:21 அதை கண்டு நீ பயப்பட. முன் தேவனை கர்த்தர் உனக்குள்ள இருக்க வல்லமையும் பயங்கரமான தேவன். பார்க்குற அன்பு சகோதரியே சகோதரனாக இருந்தாலும் சரி, நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்ல வேதத்தை படிங்க. மத்திய புத்தகம் 6:33 படி தேவனுடைய ராஜ்யத்தையும் அதை நீதியை தேடுங்க. அதுக்கப்புறம்லாம் சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் உங்கள் இறைக்கு மகிமையாக கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் இந்த வார்த்தைகள் ஆசீர்வதிப்பார்கள். ஜெபம் பண்ணுவோமா? என் அன்பால் நேசிக்கும் நல்ல பிதாவே, என் கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். சகலத்தை பொறுப்படுத்தி வழிநடத்தும். கேட்கிற உள்ளங்கள் திறக்கப்படட்டும். தேவனுக்கே தன்னை அர்ப்பணிக்கட்டும். பெரிய கேசு முக்கிதான். ஆமென், ஆமென், ஆமென்.